திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் ஊமை விழிகள். 1986 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது திரையுலகில். அதாவது திரைப்பட கல்லூரி மாணவர்களின் வருகைக்கு இந்த படம்தான் முக்கிய காரணமாக அமைந்தது. சினிமாவுக்கான ஏராளமான ஆளுமைகளை பூனா திரைப்பட கல்லூரி கொடுத்த அளவுக்கு தென்னிந்திய சினிமாவுக்கு அடையாறு திரைப்பட கல்லூரி வழங்கவில்லை என்று அப்போது சொல்லப்பட்டது. அதாவது ஊமை விழிகள் திரைப்படம் வருவதற்கு முன்பு. இந்த திரைப்படம் வந்த பிறகு திரைப்பட கல்லூரியில் பயின்ற மாணவர்களுக்கு சினிமா உலகில் மிகுந்த மரியாதை ஏற்படுத்தி தந்த படம் ஊமை விழிகள். இதே 1986 ஆண்டில் மொத்தம் 110 தமிழ் படங்கள் வெளிவந்தன. இவற்றில் சம்சாரம் அது மின்சாரம், அம்மன் கோயில் கிழக்காலே, மௌனராகம் ஆகிய படங்கள் 175 நாட்கள் வெள்ளி விழா கண்டது. ஊமை விழிகள், மைதிலி என்னை காதலி, மந்திர புன்னகை, மிஸ்டர் பாரத், பாலைவன ரோஜாக்கள், பூக்களை பறிக்காதீர்கள், புன்னகை மன்னன், உயிரே உனக்காக ஆகிய திரைப்படங்கள் 100 நாட்கள் ஓடின. ஊமை விழிகள் திரைப்படத்தில் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் விஜயகாந்த், அருண் பாண்டியன், சந்திரசேகர், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், கார்த்திக், மலேசிய வாசுதேவன், செந்தில், விசு, தேங்காய் சீனிவாசன், தியாகு, குமரிமுத்து, லூஸ் மோகன், ஸ்ரீவித்யா, சரிதா, இளவரசி, கோகிலா, சச்சு, டிஸ்கோ சாந்தி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள்: ஒளிப்பதிவு ஏ. ரமேஷ்குமார், படத்தொகுப்பு ஜி. ஜெயச்சந்திரன், இசை மனோஜ் கியான், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இணை இசை, தயாரிப்பு ஆபாவானன், இயக்கம் ஆர். அரவிந்தராஜ். ஊமை விழிகளின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். ஷோழா பிக்னிக் வில்லேஜ் அழகானதொரு சுற்றுலா தலம் என்றாலும் பல மர்மங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. சுற்றுலா வரும் கல்லூரி மாணவிகள் குழுவில் வசந்தி என்ற பெண் மர்மமான முறையில் மரணத்தை தழுவுகிறாள். தினமுரசு என்ற பத்திரிகையில் பணியாற்றும் ராஜா ஷோழா பிக்னிக் வில்லேஜ் வந்து சில புகைப்படங்கள் எடுக்கிறான். அங்குள்ள கிறிஸ்துவ தேவாலயத்தில் இருக்கும் பங்கு தந்தையிடம் ஷோழா பிக்னிக் வில்லேஜ் கடற்கரை பகுதியில் ஒதுங்கிய இளம் பெண்ணின் பிரேதம் குறித்து விசாரிக்கின்றான். கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் வழக்கை தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் மாற்றிவிட்டதை பற்றியும் ராஜா வினவ, அவனுடைய எந்த கேள்விக்கும் பதிலளிக்க மறுக்கிறார் ஃபாதர். ராஜா பத்திரிகை அலுவலகம் வந்து நடந்தவற்றை பத்திரிகை ஆசிரியர் சந்திரனிடம் கூறுகின்றான். ஷோழா பிக்னிக் வில்லேஜின் மர்மங்களுக்கு காரணம் எம்எல்ஏ சாந்தநாதன் என்று இருவரும் சந்தேகிக்கின்றனர். கடமை தவறாத டிஎஸ்பி தீனதயாளன் தீவிர புலன் விசாரணை செய்து இந்த வழக்கின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க முனைகின்றார். அரசியல் செல்வாக்கு மிக்க சக்தியினர் அவருக்கு பணியிடை மாறுதலை பரிசாக தந்து அவர் இதில் தலையிடாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். ஆயினும் டிஎஸ்பி தீனதயாளனின் உதவியால் பத்திரிகையாளர் ராஜா ஷோழா பிக்னிக் வில்லேஜின் மர்மங்களை அம்பலப்படுத்துவதுடன் அதற்கு காரணமான PRK என்ற கொடியவனின் முகத்திரையையும் கிழித்தெறிகின்றான். இதுதான் ஊமை விழிகளின் கதை. திரைப்பட கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பயிற்சி முடிவில் தயாரிக்கும் ஒரு குறும்படத்தை தேர்வு படமாக உருவாக்க வேண்டும். அவ்வாறு ஆபாவானன் 10 நிமிடத்தில் உருவாக்கி பாராட்டுதல்களை பெற்ற குறும்படம்தான் ஊமை விழிகள் என்று முழு நீள படமாக உருவாக்கியிருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற கண்மணி லில்லு, மாமரத்துப்பூ, ராத்திரி நேர பூஜையில், தோல்வி நிலை என நினைத்தால், நிலை மாறும் உலகில் என்று தொடங்கும் பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனது. அன்றைக்கு திரும்பிய பக்கமெல்லாம் ஒலித்துக் கொண்டிருந்த பாடல்கள் இவை. பிரபல நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருந்தாலும் கதைக்கு பொருத்தமாக அவர்களது வேடம் அமைத்திருந்ததால் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. திரைப்பட கல்லூரியில் பயின்று வந்த மாணவர்களுக்கு சினிமா உலகில் இலகுவாக வாய்ப்பு கிடைக்க ஆரம்பித்தது ஊமை விழிகள் படம் வந்த பிறகுதான். விஜயகாந்தின் மாறுபட்ட நடிப்பும் சரிதாவின் மாறுபட்ட நடிப்பும் மிகவும் பேசப்பட்டது. அதே போல சந்திரசேகர், ஜெய்சங்கர், கார்த்திக் இவர்களின் நடிப்பும் படத்திற்கு பெரும் பலம் சேர்த்தது. இந்த படத்திற்கு மிக முக்கிய பலம் சேர்த்தது பாடல்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் தத்ரூபமாக அவ்வளவு பொரிந்து வந்தது, அவ்வளவு அழகாக நேர்த்தியாக படமாக்கப்பட்டிருந்தது. ஊமை விழிகள்
திரை உலகிற்கு ஒரு திருப்புமுனை திரைப்படம் என்றால் மிகையாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.